வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு நடந்தே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இமாம் அவர்கள் அப்பொழுது வாகனத்தில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு அவரும் பயணம் செய்து கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு கேட்டார், எங்கு போகிறீர்கள்? ஹஜ் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். ஹஜ் பயணமா? நடந்தா போகிறீர்கள்? எவ்வளவு மைல் தூரம்? கையில் ஒன்றுமே இல்லையே, சாப்பிடுவதற்கு உணவு என்று ஒன்றுமே இல்லையே, எப்படி இவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல், வாகனம் இல்லாமல் எப்படி நீங்கள் பயணம் செய்வீர்கள் ஹஜ்ஜுக்கு? இப்ராஹிம் அதுஹம் சொன்னாரு, ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்கிட்ட வாகனம் எல்லாம் இருக்கு, அந்த வாகனத்தில் பயணம் செய்வேன். என்ன சுத்த பைத்தியக்காரனா இருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லாம எப்படி இவ்வளவு தூரம் போறது? இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி மேலும் கூறுகிறார்கள், உம்முடைய கண்களுக்கு தெரியாத என்னிடத்தில் நிறைய வாகனங்கள் இருக்கிறது. கவலை ஏற்படுகின்ற பொழுது, சோதனைகள் எனக்கு ஏற்படுகின்ற பொழுது பொறுமை என்ற வாகனம் இருக்கிறது. இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்கிறேன், ஏதாவது பசி ஏற்படுகிறது, அல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு ரீதியில் என்னுடைய பசியை போக்கினால் நன்றி செலுத்துவது என்ற வாகனம் இருக்கிறது. இவ்வளவு தூரம் பயணம் செய்கிறேன், ஹஜ்ஜுக்கு நடந்தே பயணம் செய்கிறேன், ஏதாவது ஆபத்துகளோ ஏதாவது அசம்பாவிதங்களோ நிகழ்ந்து விட்டது என்றால் நான் துஆ செய்கிறேன். ஆனால் அதை மீறியும் ஆபத்துகளாக இருக்கிறது, விதி என்ற வாகனம் இருக்கிறது. அல்லாஹ் எழுதி வைத்து விட்டால் நடந்துதான் ஆகும். ஆக இத்துணை வாகனங்கள் இருக்கிறது என்று இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது, அந்த வாகனத்தில் ஹஜ்ஜுக்கு போற அந்த மனிதர் சொன்னாரா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா ஆமா, நான் தான் வாகனம் இல்லாம நடந்து போறேன், நீங்க வாகனத்துல தான் போறீங்க, உங்க பேச்சில் நான் தலையிடல, நீங்க வாகனத்துல போங்க என்று சொல்லி அந்த இமாம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொல்லிவிட்டு போனார் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமை நோக்கியதாக இருக்கிறது, மௌத்தை நோக்கியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படித்தான் வாழ வேண்டும். தேவையில்லாத பிற கலாச்சாரங்கள் அல்லது தேவையில்லாத அழிவை தரக்கூடிய எத்தனையோ கொண்டாட்டங்கள், அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் இழுத்து போடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது மோசமானதாக மாறிவிடும். நம்முடைய இலக்கு என்ன? நாம் எப்படி வாழ்வில் பயணித்தால் எப்படி வெற்றி அடைய முடியும்? அதிலே நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.